அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கவிதா விஜயன் பேசுறேன். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோட்டோவுல நான் தான் இருக்கிறேன். அந்த முகத்துல இருக்கிற ஒரு தெளிவு, சிரிப்பு, அமைதி இது எல்லாமே உங்க கண்ணுக்கு தெரியுதுங்களா? ஆனா, இதுக்கு பின்னாடி பல வருடங்களா இருந்த பயம், பதற்றம் அது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எனக்குள்ள இருந்த பயம், அத நான் எப்படி வெளியில கொண்டு வந்தேன்? அத தாண்டி எப்படி என் வாழ்க்கைய நான் ஜெயிச்சேன்? அப்படின்றதத்தான் இன்னைக்கு இந்த போட்காஸ்ட்ல நீங்க கேட்க போறீங்க. இன்னைக்கு நான் பேசணும்னு நெனச்சது, ஃபியர் ஆஃப் அபாண்டன்மென்ட். நம்மள விட்டு விலகி போயிடுவாங்களோன்ற பயம். அந்த பயத்துக்காக நம்ம என்னென்னலாம் செய்வோம்? நாம எப்படியெல்லாம் மாறுவோம்? நம்மளுடைய பிஹேவியர் எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகும்? நாம மாறணும்னு நெனைச்சாலும் ஏன் நம்மால மாற முடியல? அப்படின்ற கேள்விக்கு பதிலா, என் வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள இன்னைக்கு நான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும்னு நெனைச்சேன். இது நான் யாருக்கும் சொல்ற அறிவுரையோ, இல்ல யார் மேலயோ வைக்கிற குற்றச்சாட்டோ கண்டிப்பா கிடையாது. என் வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். ஒருவேள இந்த சம்பவங்கள் உங்க வாழ்க்கையோட ஒத்து போயிருந்தது அப்படின்னாக்க, உங்களாலயும் அதுக்கான தீர்வ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கைய உங்களுக்கு குடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். இன்னைக்கு நான் பேசப்போற இந்த தலைப்பு அப்படின்றது, நம்ம நெறைய பேருக்கு நம்ம மனசுக்குள்ள உட்கார்ந்திருக்க ஒரு கனமான பாரம். இத நம்ம உணர்ந்துகிட்டு தான் இருப்போம். நம்ம வலியில துடிச்சுட்டு இருப்போம். பாரம் தாங்க முடியாம இருப்போம். ஆனா வெளியில யார்ட்டயும் சொல்ல மாட்டோம். அந்த பயத்துக்கு பேரு தான், அந்த உணர்வுக்கு பேரு தான் ஃபியர் ஆஃப் அபாண்டன்மென்ட். ஸோ, இது இந்த ஃபீலிங் எப்படி தெரியுமா இருக்கும்? யாராவது ஒருத்தருக்கு நீங்க மெசேஜ் பண்றீங்க. ஆனா, அங்கேருந்து உங்களுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் வரல. யாராவது ஒருத்தருக்கு கால் பண்றீங்க. ஆனா, அந்த கால அவங்க அட்டெண்ட் பண்ணல. அந்த நேரத்துல உங்க மனசு என்னென்ன கற்பனையிலயோ இருக்கிறதுலே எவ்வளவு நெகட்டிவான கற்பனை இருக்குதோ, அவ்ளோ கற்பனையும் உங்களுக்குள்ள உண்டு பண்ணும். நீங்க விரும்புற ஒருத்தவங்க உங்கள இக்னோர் பண்றாங்க. உங்கள அலட்சியப்படுத்துறாங்க. உங்க மேல அக்கறையே இல்ல. ஒருவேள அவங்க உங்கள விட்டுட்டு வேற எங்கேயாவது போறாங்களா? இல்ல விட்டுட்டு போயிடுவாங்களா? அந்த ரிப்ளை வராதனால, அந்த கால் திரும்ப வராதனால, நம்மள விட்டு போயிட்டாங்களா? இல்ல நாம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? அப்படின்னு இருக்கிற அத்தன நெகட்டிவ் தாட்ஸுமே உங்கள உங்கள சுத்தி ஒரு வலைய பின்னிடும். நீங்க அந்த வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாம தவிப்பீங்க. இந்த மாரி சம்பவம் உங்களுக்குள்ள என்னைக்கா நடந்திருக்குதா? நீங்க இப்படி எப்படியாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. உங்களால நிலையா இருக்க முடியாது. ஒரு நிதானமான சிந்தனைய உங்களால பார்க்கவே முடியாது. இப்படிப்பட்ட உணர்வு, இப்படிப்பட்ட ஃபீலிங்க நீங்க ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்க தனி ஆள் இல்ல. ஏன்னா, இதே மாதிரி தான் நானும் ஒரு காலத்துல இருந்தேன். எபிசோட்ல நான் பேசப் போறது என்னுடைய பெர்சனல் ஜர்னி. ஒரு ஃப்ரெண்டா பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபியர் இந்த பயம் என்ன பண்ணுச்சு? அந்த பயத்த எப்படி இதுதான் இந்த பயம்ன்றத நான் கண்டுபிடிச்சேன். எப்படி அந்த பயத்த தாண்டி நான் வந்தேன். அப்படின்றத உங்ககிட்ட இன்னைக்கு நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். நெக்ஸ்ட். இந்த பயம் ஆக்சுவலா எப்படி இருக்கும் தெரியுமா? நமக்கு தெரியாது. இது பயம்ன்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா, ரொம்ப நாளா இது நமக்குள்ள தான் இருந்துகிட்டு இருக்கும். அது நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம என்ன நெனச்சுட்டு இருப்போம்? நம்ம ரொம்ப கேரிங்கான பெர்சன். நம்ம ரொம்ப லவ்வபிள். நம்மால யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்ல. குடுக்க மாட்டோம் நாம. எல்லாரும் நம்ம கூடவே நம்ம வச்சிருப்போம்.
யாரையும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு நெனச்சு தான் நம்ம எல்லார்ட்டயும் நம்ம பழகிட்டு இருப்போம். ஆனா, நமக்கே தெரியாம உள்ளுக்குள்ள இன்னொரு பயம் கூடவே வளர்ந்துகிட்டும் வரும். அந்த பயம் வெளிப்படுறதுக்கான நேரம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த நேரம் தான் இங்க முக்கியமானது. நம்ம அந்த பயம் எப்போ நம்மள அதிகப்படியா தாக்கும் அப்படின்னா, நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்கள்ட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜும் வராம, எந்த ஒரு காலும் வராம, அவங்கள்ட்டேருந்து எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லாம, எந்த ஒரு கான்டாக்ட்டுமே திடீர்னு இல்லாம போச்சுனாக்க, ரெகுலரா இருக்கிறது திடீர்னு இல்லாம போச்சுனாக்க, அந்த பயம் வெளில தல காட்டும். இது இன்னைக்கு நேத்து உங்களுக்குள்ள வளர்ந்தது கிடையாதுங்க. இந்த பயம் உங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சுட்டீங்கன்னா, நீங்க ஒரு உண்மைய தெரிஞ்சுக்கோங்க. இது இன்னைக்கு இந்த பயம் உங்களுக்குள்ள வரல. நீங்க குழந்தையா இருக்கும்போதே இந்த பயம் உங்களுக்குள்ள புகுத்தப்பட்டு இருக்கு. அத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு உண்மைய நீங்க புரிஞ்சுகிட்டாலே, இந்த பயத்திலேருந்து வெளில வரதுக்கான முதல் படி இது. இது ஃபர்ஸ்ட்டு எப்படி தெரியுமா ஆரம்பிக்கும்? பீப்பிள் ப்ளீசிங். உங்கள யாராச்சும் காயப்படுத்துவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க, மரியாதை குறைவா நடத்துவாங்க, தேவையில்லன்னு நெனைப்பாங்க. ஆனா, அவங்கள்ட்ட தான் நாம போய் நிப்போம். எப்படியாச்சும் அவங்க அன்ப சம்பாதிச்சிட மாட்டோமா? எப்படியாச்சும் அவங்கள நம்மள்ட்ட பேச வச்சிட மாட்டோமா? எப்படியாச்சும் அவங்கள நம்ம பக்கம் இழுத்துற மாட்டோமான்னு, உங்களால எவ்வளவு முடியுமோ, அவ்வளவு முயற்சிகள உங்க உயிர குடுத்து நீங்க செய்வீங்க. உங்களுக்கு நோன்னு சொல்ல தோணும். ஆனா, நோ சொல்லாம எஸ்ன்னு சொல்லுவீங்க. ஏன்னா, அவங்க உங்கள விட்டு போயிடுவாங்களோன்ற பயம். உள்ளுக்குள்ள பதட்டமா இருக்கும். அவங்க நம்மள விட்டு போயிடுவாங்களோ பதட்டமா இருக்கும். அதனால நம்ம எப்ப பாரு அந்த செக்கிங் பண்ணிட்டே இருப்போம். அவங்க நம்ம மேல அக்கறையா இருக்காங்களா? நம்ம மேல பாசமா இருக்காங்களா? அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில செக் பண்ணிட்டே நாம இருப்போம். எப்ப பாரு ஒருத்தர் அட்டாச்டா இருப்போம். நம்ம என்ன பண்ணாலும் சரி, அவங்கள்ட்ட சொல்லிடணும். அங்க போறேன், இங்க போறேன், இது பண்றேன், அது பண்றேன் அப்படின்னு உங்களுடைய ஒரு அசைவையும் நீங்க அவங்கள்ட்ட தெரிவிச்சுட்டு இருக்கணும்னு நெனைப்பீங்க. ஏன்னா நீங்க அப்படி சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். அவங்க உங்கள விட்டு போமாட்டாங்க. அவங்களுக்கு நீங்க லாயலா இருக்கீங்கன்றத ப்ரூவ் பண்றீங்க அப்படின்னு அவங்க நெனைப்பாங்க. அதனால உங்கள விட்டு போமாட்டாங்கன்னு, இத நீங்க பண்ணிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் நீங்க பண்றீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இந்த மாதிரியான பிஹேவியர்லாம் எங்கேருந்து வந்துச்சு? நம்மள்ல பல பேருக்கு இது வெளியிலேருந்து எங்கேயுமே வரலைங்க. நம்மளோட ட்ரெடிஷன், நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய ஃபேமிலி அங்கேருந்து தான் நமக்குள்ள வந்துச்சு. இந்த நம்ம எல்லாருமே சின்ன பிள்ளையிலேருந்து நீ ஊரோட ஒத்துவாழ், ஊரோட ஒத்துவாழ்ன்னு பொம்பள பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் நான் தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனா பொம்பள பிள்ளைங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. என்னன்னா, எல்லாரையும் ஒத்து வாழணும். யாருகிட்டயும் முகம் சுளிக்கக் கூடாது. எல்லார்ட்டயும் நல்ல பொண்ணுன்ற பேர் எடுக்கணும். எல்லார் மேலயும் அன்பா இருக்கணும். அவங்க காயப்படுத்தினாலும், அவங்க உன்ன கஷ்டப்படுத்தினாலும், நீ அவங்க மேல அன்பு காட்டணும். இப்படிலாம் நம்மள சொல்லி சொல்லி வளர்த்ததுனால, நாம சின்ன வயசுலேருந்தே யாராவது ஒருத்தர் கூட இருந்தா தான் நம்மால நல்லபடியா வாழ முடியும். எந்த பயமும் இல்லாம வாழ முடியும். அப்படின்ற ஒரு விதமான நம்பிக்கைய நமக்குள்ள விதைச்சிடுறாங்க. எ நீ யாரையாவது இழக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா, அது உன்னையே இழக்கிற மாதிரியான சூழ்நிலை அப்படின்னு சொல்லிக் குடுத்துடுறாங்க. ஒரு மகளா, ஒரு மனைவியா, ஒரு அம்மாவா, ஒரு தோழியா, நம்மளுடைய ஐடென்டிட்டி யாரையாவது ஒருத்தர சார்ந்து தான் இருக்கணும். இருக் இருக்கும், இருக்கணும் அப்படின்ற நெனப்பு நமக்குள்ள இருக்கிறதும், இந்த பயத்துக்கு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் இந்த பயம் நம்ம சின்ன வயசுலேருந்து கூட நமக்கு வந்திருக்கலாம். எப்படி அப்படின்னா, நம்மளுடைய பெற்றோர்கள் நமக்கு போதுமான அளவு ஒரு எமோஷனல் சேஃப்டிய நமக்கு குடுக்காம இருந்திருக்கலாம். நம்ம நாம நம்ம ஏதாவது ஒண்ணுன்னா அவங்கள்ட்ட போய் சொன்னா, அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க நமக்கு ஆதரவா நிப்பாங்க அப்படின்னு நெனைக்கிறதுக்கு பதிலா, அவங்க நம்மள அடிப்பாங்க, அவங்க நம்மள திட்டுவாங்க. அதனால அவங்கள்ட்ட எதுவும் சொல்லக்கூடாது. அப்படின்ற ஒரு விதமான பயத்த நீங்க உள்ளுக்குள்ள வளர்த்துக்கிறது
இந்த ஃபியர் ஆஃப் அபாண்டன்மென்ட்க்கு இன்னொரு காரணம். உங்கள திடீர்னு நீங்க ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்க மேல எந்த தப்புமே இருக்காது. ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு இத உங்க மேல காட்டணும், திணிக்கணும் அப்படின்றதுக்காக, உங்களுக்கு தண்டனை குடுக்கறது. ஒண்ணுமே இருக்காது. ஆனா அவங்களுடைய கோவத்த உங்க மேல கொட்டிட்டே இருந்தது. அதுவும் இந்த பயத்துக்கு ஒரு காரணமா இருக்கலாம். ஸோ இந்த பயத்தோடைய மூல காரணம் எதுவா வேணாலும் இருக்கட்டுங்க. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த பயம் உங்க ஒர்த்துக்கு எந்த ஒரு பாதிப்பையும் உண்டு பண்ணாது. நீங்க ஒர்த்தபிள். இந்த பயம் இருக்கிறதுனால, நீங்க இப்படி பிஹேவ் பண்றதுனால, நீங்க தப்பானவங்க கிடையவே கிடையாது. இது ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி. நீங்க அந்த நேரத்துல அந்த சூழ்நிலைய அமைதியாக்குறதுக்காக நீங்க எடுக்கிற ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி தான் இது. இத வந்து உங்க உடம்பும் கத்துக்குச்சு. அத அந்த நேரத்துல அது அந்த மாரி உங்கள பிஹேவ் பண்ண வைக்குது. புரியுதுங்களா? ஸோ இத நான் எப்படி வெளில வந்தேன்? அதுக்கு நான் சில முயற்சிகள முன்னெடுத்தேன். அந்த முயற்சிகள் என்னென்னன்னு நான் சொல்றேன். ஆனா இத வந்து நானு ஓவர் நைட்ல தாண்டி வரல. 4 வருஷம் ஆச்சு. அந்த மேஜிக்கல் மொமெண்ட்ட நான் தொடர்றதுக்கு 4 வருஷம் ஆச்சு எனக்கு. சின்ன சின்ன படியா நான் எடுத்து வச்சேன். ரொம்ப பெருசாலாம் ட்ரை பண்ணல. எனக்குள்ள இந்த பயம் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிச்சு. அதுக்கான காரணமும் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு, என்னால இதுலேருந்து வெளில வர முடியுன்ற நம்பிக்கையும் எனக்கு வந்ததுக்கு அப்புறமேலுக்கு, நான் எடுத்த முயற்சிகள் ரொம்ப சின்ன சின்னது தான். ஆனா, கஷ்டமான முயற்சிகள். கஷ்டமா தான் இருந்துச்சு. ரொம்ப ஈஸியான முயற்சியாவும் இல்ல அது. நீங்க வெளில வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்டின்னா, அந்த கஷ்டம் உங்களுக்கு பெருசா தெரியாதுங்க. முதல்ல நான் பண்ணது என்ன அப்டின்னா, நிறுத்தணும். இப்போ ஓடிட்டு இருக்கிற ஒரு பெரிய மிஷின சடனா ஸ்டாப் பண்ணா என்ன ஆகும்? கொஞ்சம் அதிரும், கொஞ்சம் கொலாப்ஸ் ஆவும். ஆ ஏதோ ஒண்ணு தடுமாறும் இல்லைங்களா? அது மாரி தான் ஆச்சு. என்ன எப்பலாம் அந்த பயம் தாக்குதோ, யாராவது எனக்கு திரும்ப நான் கால் பண்ணி திரும்ப கால் பண்ணல, என் மெசேஜுக்கு எந்த ரிப்ளையும் வரல. அ என்ன இக்னோர் பண்றாங்க. என்ன வேணுனே மதிக்காம இருக்கிறாங்க. அப்படின்ற எண்ணங்கள் என்ன தாக்குறப்போ, நான் அப்படியே வெடிக்கிற சூழ்நிலை. எனக்கு வந்து உள்ளுக்குள்ள அந்த பயம், அந்த பேனிக் மாரி பேனிக் அட்டாக்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வெளில வந்துட்டே இருந்துச்சு. உடனே கால் பண்ணி ஆவணும். எப்படியாச்சும் கால் பண்ணி பேசிறணும்னு நெறைய தடவ கால் பண்றது, பக்கம் பக்கமா மெசேஜ் அனுப்புறது. திரும்ப கால் எடுத்தாங்கன்னா, அவங்கள்ட்ட எடுத்த சந்தோஷத்த விட ஏன் எடுக்கலன்னு கோவமா பேசுறது. என் மேல என்ன கோவமா, நான் என்ன தப்பு பண்ணேன், என்னையே நான் குறை சொல்லிக்கிறது. இது எல்லாமே நான் பண்ணுனேன். ஆனா, நிறுத்த ஆரம்பிச்சேன். அந்த நிறுத்தணுன்ற பழக்கத்த பழக்கப்படுத்த ஆரம்பிச்சேன். இந்த மாரி ஒரு நெனப்பு வருதா? ஃபோன எடுத்து எட்ட வச்சுட்டு, கொஞ்சம் தூரம் வெளில போயிட்டு, ஏதோ எனக்கு புடிச்ச வேல. நடக்கிறது, நிக்கிறது, இல்ல கை பரபரன்னு இருந்தாலும் கொஞ்சம் அமைதியா இரு, அமைதியா இருன்னு எனக்கு நானே சொல்லிக்கிறது. உண்மையிலே இது பயமா? இல்ல உண்மையா? அப்படின்னு யோசிக்கிறது. அப்படி யோசிக்கும்போது இது பயம் தான் தெரிஞ்சு போச்சு இல்லையா ஏற்கனவே. அது ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்துச்சு. என்னால தாங்க முடியல. உடனே போய் ஃபோன எடுக்கணும். உடனே நான் திரும்ப மெசேஜ் பண்ணணும். எப்படியாவது கான்டாக்ட் பண்ணணுன்ற அந்த அர்ஜென்ட் இருக்கு பார்த்தீங்களா? அத நான் தடுத்து நிறுத்தனேன். உடம்புலாம் நடுங்குச்சு. படபடன்னு வந்துச்சு. சொல்ல முடியல. பட் ஆனா, நான் இத பண்ணக்கூடாதுன்ற எண்ணத்த மட்டும் தெளிவா கையில எடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமா நான் ரியாக்ட் பண்றத நிறுத்துனதும், அது ஒரு சூப்பர் பவரா எனக்கு மாற ஆரம்பிச்சுது. அடுத்து, யாரையும் ரொம்ப அட்டாச் பண்ணி இருக்கக்கூடாது. அது யாரா வேணாலும் இருக்கலாம். பெத்தவங்களா இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம், நம்ம விரும்பினவங்க, பழகுனவங்க, நண்பர்கள் யாரா இருந்தாலும், அவங்க கூட இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்ட குறைக்கணும். அட்டாச்மெண்ட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைக்கணும்னு முடிவு பண்ணேன். அதாவது நான் வந்து எல்லாரையுமே எனக்கானவங்க, என் மேல பாசம் கட்டுறவங்க, எப்பவுமே என் கூட இருப்பாங்க அப்படின்னு அந்த ஒரு குட் லுக், அந்த ஒரு நல்லெண்ணத்த மட்டுமே எனக்குள்ள நான் வளர்த்துக்கிட்டதுனால, வாழ்க்கையில ஒரு கட்டத்துல
நம்ம எல்லாரும் பிரிய வேண்டியது இருக்கும். நம்மள விட்டு அவங்க போவாங்க அப்படின்ற எண்ணத்த நான் யோசிக்காதனால, திடீர்னு அவங்க என்ன விட்டு விலகி போம்போது, அந்த பயம் வந்து என்ன தாக்குச்சு. பெத்தவங்களாகட்டும், ஒரு உண்மைய சொல்லப்போனா, என் கல்யாண நாள் அன்னைக்கு என் கழுத்துல தாலி ஏறுனதுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான். என் கழுத்துல தாலி ஏறுனதுக்கு அப்புறமேலுக்கு, என் வீட்டுக்காரோட நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு மேடையில உட்கார்ந்துருக்கேன். அடுத்த 5வது நிமிஷம் என் குடும்பத்த சேர்ந்த ஒருத்தர் கூட அந்த கல்யாண மண்டபத்துல இல்ல. யாரோ யாருக்கோ மரியாதை குடுக்கல அப்படின்றதுக்காக, என்ன அம்போன்னு கல்யாண மண்டபத்துல விட்டுட்டு, அத்தன பேருமே கெளம்பிட்டாங்க. அந்த கல்யாண மண்டபத்துல பொண்ணு வீட்டு சார்பா நான் ஒருத்தி மட்டும் தான் இருந்தேன். யோசிச்சு பாருங்க. இது நானா விருப்பப்பட்டு ஏத்துட்ட வாழ்க்கை இல்ல. அவங்களா கை காட்டி, இதுதான் உன் உன் கணவர் அப்படின்னு சொல்லி அவங்களா ஏற்பாடு பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் தான் நடந்துச்சு. ஆனா யாரோ யாருக்கோ மரியாதை குடுக்கல அப்படின்றதுக்காக என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப எனக்கு எப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்க? நான் யார்ட்ட ஃபோன் பண்ணி பேச முடியும்? யார பார்க்க முடியும்? எனக்கு புரியல. கல்யாணம் பண்ணிட்டு, தாலி கட்டிட்டு, என் புகுந்த வீட்டுக்கு ஒத்தாளா தான் நான் வந்தேன் நானு. சாரி நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். சரி இருந்தாலும் ஓகே. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்மள விட்டு போக வேண்டியது இருக்கும். ஆனா, அப்பதான் நான் மொதல்ல அந்த மாரி ஒரு சம்பவத்த நான் பார்க்குறேன் நானு. சம்பவத்த அனுபவிக்கிறேன் நானு. அப்போ அது எனக்குள்ள பயத்த உண்டு பண்ணுச்சு. இந்த பயத்துக்கு அது ஒரு காரணமாவும் எனக்கு இருந்துச்சு. சரிங்களா? அப்போ மக்கள் மாறுவாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நாம அவங்க தான் உலகம்னு நெனச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாக்க, அவங்க நம்மள விட்டு போகும்போது, நம்ம ஒண்ணுமே இல்லாதவங்களா மாறிடுவோம். அதனால நமக்குண்டான சேஃப்டி பிளேஸ நாம தான் நம்ம மனசுல நாம உருவாக்கி வச்சுக்கணும். யார் இருந்தாலும், போனாலும் நம்ம வாழ்க்கைய நம்மால வாழ முடியும். அப்படின்ற நம்பிக்கைய நமக்குள்ள நாம ஏற்படுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது. இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள். நம்ம தனியா இருந்தாலும், நம்மள யாரும் காயப்படுத்தல அப்படின்ற ஒரு உணர்வ வளர்த்துக்கோங்க. உங்க நீங்க தனியா இருக்கும்போது, அத எப்படி என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. நான் பண்ண விஷயங்கள் புக் ரீட் பண்ணுவேன், வாக்கிங் போவேன், எனக்கு பிடிச்சத சமைச்சு சாப்பிடுவேன், இந்த மாரி. உங்களுக்கு இந்த மாரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா, தாராளமா செஞ்சு பழகுங்க. உங்களுடைய ஓன் கம்பெனிய நீங்க என்ஜாய் பண்ற நெனப்ப நீங்க உங்களுக்குள்ள வளர்த்துக்கணும். ஐயோ! நமக்கு பேச யாரும் இல்லையே, நமக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லையே, நமக்காக யாரும் இல்லையே அப்படின்ற எண்ணத்த உங்களுக்கு உண்டான அந்த பிடிப்ப மத்தவங்களுக்கு நீங்க குடுக்கறத நிறுத்திட்டு, தனியா இருந்தாலும் நான் நான் நானா இருக்கிறேன் அப்படின்னு அந்த நெனப்ப நீங்க வளர்த்துக்கோங்க. நான் அத வளர்த்துக்கிட்டேன். யாருடைய சப்போர்ட்டும் எதிர்பார்க்கல. நான் யாருகிட்டயும் போய் கெஞ்சவும் இல்ல. ஒன்ஸ் நான் கட் பண்ணது தான். அதுக்கப்புறம் அவங்க என்ன கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும், அவங்களுக்கு இன்னொரு தடவ என்ன ஹர்ட் பண்ற வாய்ப்ப நான் என் லைஃப்ல குடுக்கவே இல்ல. ஒன்ஸ் கட் பண்ணது தான். 4 வருஷம் ஆச்சு. நெக்ஸ்ட் 3வதா நான் பண்ண ஸ்டெப், என்னுடைய தேவைகள் என்னன்றத தெளிவா நான் சொன்னேன். யாருகிட்டயும் அத டிமாண்ட் பண்ணல. "ஏன் எனக்கு கால் பண்ணல? ஏன் என்ன பத்தி கவலைப்படல?" அப்படின்னு நான் கேள்வியா கேட்காம, "இந்த மாரி நீங்க பண்ணது எனக்கு கொஞ்சம் வலியா இருந்துச்சு." அப்படின்றத நான் எடுத்து சொன்னேன். அவங்க மேல நான் கோவப்படல. நம்ம மேல உண்மையிலேயே அக்கறையா இருந்தாங்க அப்படின்னாக்கா, அவங்க நமக்கு விளக்கம் குடுத்து நம்மளுடைய பதட்டத்த தணிப்பாங்க. ஒருவேள அவங்களுக்கு நம்மள இக்னோர் பண்ணணும், நாம தேவையில்ல அப்படின்னாக்க, நம்மளுடைய கோவமோ, அன்பான இல்ல அமைதியான பேச்சோ, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இக்னோர் பண்ணணும்னு தான் தோணும். அதனால நீங்க வந்து அவங்கள டிமாண்ட் பண்ணாம, உங்க உண்மையான தேவைகள எடுத்து சொல்லுங்க. புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா, அவங்க இனிமே உங்கள காயப்படுத்த மாட்டாங்க. அந்த பயத்த வளர விடவும் மாட்டாங்க. அதிலிருந்தே புரிஞ்சுக்கோங்க, அவங்க உங்களுக்கானவங்களா, இல்லையா அப்படின்னு. சரிங்களா? இதுதான் நான் 3வதா எடுத்த ஸ்டெப்பு. அதையும் நான் பண்ணிட்டேன். அடுத்து, இந்த கல்ச்சுரல் அதாவது நமக்குள்ள வளர்த்து விட்டாங்கல்ல, இந்த ஃபேமிலி பழக்கங்கள் எல்லாமே. இப்போ நான் வந்து என்ன மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட நான் பேசுறேன். அப்படின்னு நெனச்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன். அவங்கள்ட்ட நான் சொல்ற விஷயம் இதுதான். அன்புன்றது
சாக்ரிஃபைஸ் பண்றது கிடையாது. நீங்க இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, அது சுயநலம் கிடையாது. நீங்க வந்து இத நீங்க வலுப்படுத்துனீங்க அப்படின்னாக்க, அந்த ஃபியர் ஆஃப் அபாண்டன்மென்ட் உங்கள இன்னும் அதிகமா தான் மாறும் அந்த பயம். அதாவது நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணா தான் நமக்கு அன்பு கிடைக்கும். நம்ம இண்டிபெண்டன்ட்டா இருக்கக்கூடாது. யாரையாச்சும் டிபெண்டன்ட் பண்ணி தான் இருக்கணும். இல்லன்னா நம்மள செல்ஃபிஷ்ஷா நெனச்சுருவாங்க. அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள அந்த பயம் அதிகமாகிட்டு தான் இருக்கும். நீங்க சர்வைவல் மோட்ல தான் இருந்துகிட்டு இருப்பீங்க. அத கட் பண்ணுங்க. உண்மையிலேயே உங்க உறவுகள விட, உங்கள சுத்தி இருக்கிறவங்கள விட, நீங்க யார அன்பு காட்டி எதிர்பார்க்கிறீங்களோ, அவங்கள விட, நீங்க உங்களுக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமானவங்க. வெளியில எதிர்பார்க்கிறத முதல்ல உங்ககிட்ட நீங்க குடுங்க. வெளியில இருக்கிறவங்க தானா மாறி உங்கள தேடி வருவாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் நம்மள விட்டு போயிடுவாங்களோன்ற பயத்துல, அவங்க நமக்கு குடுக்குற கஷ்டம், வலி எல்லாத்தையும் தாண்டி, அவங்க மேல நம்ம அன்பு செலுத்திக்கிட்டே இருந்தோன்னு வையுங்களேன், அது பயத்தினால உருவாவறது தான். அத அவங்க சாதகமா தான் அட்வான்டேஜா தான் எடுத்துப்பாங்களே ஒழிய, நீங்க எதிர்பார்க்கிற மாரி உங்க மேல அன்பு காட்ட மாட்டவே மாட்டாங்க. ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி நின்னுகிட்டு, எனக்கு நானே பார்த்து நான் சொல்லிக்கிட்ட வார்த்தை, "உன்கிட்ட எந்த குறையும் கிடையாது. உன்ன ஒருத்தவங்க இக்னோர் பண்றாங்க அப்படின்னாக்க, அவங்களால உன்னுடைய ஒர்த்த உன்னால பார்க்க முடியல அப்படின்னு அர்த்தம். இவங்க யாராச்சும் உன் கூட இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, அவங்க அப்ரூவல் அவங்க உன் அன்ப ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்காம போனாலும் சரி, நீ தான்." அப்படின்னு எனக்கு நானே கேட்டுக்கவும் செஞ்சுக்கிட்டேன், சொல்லிக்கவும் செஞ்சுக்கிட்டேன். கடைசியா இதுவரைக்கும் நான் என்னென்ன பண்ணேன்றத ஒரு தடவ திருப்ப சொல்லிடுறேங்க. அந்த பயம் என்னன்றத நான் கண்டுபிடிச்சேன். அதுக்காக நான் வெட்கப்படல. இதுதான் என் பயம் அப்படின்னு நான் வெட்கப்படல. ஆனா எனக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் சைல்டுக்கு நான் சேஃப்டிய குடுத்தேன். பாஸ் பண்ணேன். என்னுடைய பிஹேவியர நானே பிரேக் பண்ணேன். பதட்டமா தான் இருந்துச்சு. ஆனாலும் அத கட் பண்ணேன். அத கட் பண்ணி நான் ரியாக்ஷன குறைக்க, என்னுடைய பயம் தெளிய ஆரம்பிச்சது. நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்ல. நான் எனக்குள்ள ஒரு சேஃப்டியான ஒரு உலகத்த உருவாக்கிக்கிட்டேன். இதன் மூலியமா நான் அந்த பயத்துலேருந்து வெளில வந்துட்டேன். இப்ப நான் யார்ட்டயாவது பேசணும்னு நெனச்சா கால் பண்ணுவேன். அவங்க அட்டெண்ட் பண்ணா ஓகே. இல்லாட்டி எப்ப பேசுறாங்களோ பேசட்டும். அப்படின்னு விட்டுருவேனே ஒழிய, எனக்குள்ள அந்த பழைய பதட்டமான, பயமான எண்ணங்கள் எதுவுமே வராது. உங்களுக்கானவங்க யாரும் உங்கள விட்டு போக மாட்டாங்க. உங்களுக்கு இல்ல அப்படின்னவங்க, நீங்க எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அவங்க உங்க கூட இருக்கவும் மாட்டாங்க. இதன் மூலியமா தான் நான் என்னுடைய பயத்த குறைச்சு, அதுலேருந்து வெளிலயும் வந்துட்டேன். இது ஒரு பயணம். இந்த பயம் சில நேரத்துல திரும்ப எட்டி பாக்கும். ஆனா, அது கூட ஓகே தான். ஏன்னா, அந்த பயத்த எப்படி தாண்டுறது அப்படின்றது நான் கத்துக்கிட்ட ஒரு பாடம். ஸோ இந்த எபிசோட் நீங்க கேட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய கத உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பகுதியில ஒத்து போச்சு. உங்களுடைய பிஹேவியர்ல ஏதாவது ஒரு பிஹேவியர்ல ஒத்து போனதா நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்க, இந்த எபிசோட் உங்க மனச தொட்டிருந்தது அப்படின்னாக்க, இது யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு, உங்க ஃப்ரெண்டுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் கேட்கட்டும். ஒரு விஷயத்த மறந்துறாதீங்க. நம்ம வெளியில நமக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ விடவும், நாம நமக்குள்ள எந்த ஒரு உறவுல நாம நம்மள சேஃப்டியா வச்சிருக்கோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அடுத்த எபிசோட்ல உங்கள சந்திக்கிறேன். பத்திரமா இருங்க, கவனமா இருங்க. உங்க பொறுமைக்கும், அமைதிக்கும் நன்றி.